இன்னைக்கு நம்ம இட்லி மாவை பயன்படுத்தி வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப சூப்பரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு அதிக டைம் எடுக்காதுங்க. ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபர்ஸ்ட் இந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத மாவா எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு அதிகமான புளிப்பா இருந்ததுன்னா உங்களுக்கு பஜ்ஜி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மாவு ரொம்ப புளிப்பு இல்லாத மாவா எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் குறைவான ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா இப்படி கலந்து கொடுத்துருங்க. இட்லி மாவுல நம்ம எப்போதுமே உப்பு சேர்த்து கலந்து வச்சிருக்கிறதுனால அதிகமான உப்பு சேர்த்துறாதீங்க. உப்போட அளவு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் நீங்கள் இட்லி மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு பஜ்ஜி கலர் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கடலை மாவு கெட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த மாவை நல்லா கலந்துட்டு நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு பஜ்ஜி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வாழைக்காய் மேலெல்லாம் இந்த மாவு அப்போ தான் நல்லா ஒட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் பஜ்ஜி மாவு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா 2 வாழைக்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி லேசாக நீங்கள் சீச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே வாழைக்காய் பஜ்ஜி செய்யும்போது ஃபஸ்ட்டு மாவை கலந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாழைக்காயை இந்த மாதிரி சீச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வாழைக்காய் சீச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா வாழைக்காய் சீக்கிரமாகவே கருத்து போயிடும். அதனால் எப்போதுமே மாவை கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாழைக்காய் சீச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாவில் இப்படி முக்கிடுங்க. இந்த ஓரத்தில் வடியாத அளவுக்கு பாத்திரத்தில் இந்த மாதிரி நல்லா வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாழைக்காய் பஜ்ஜி சுட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. சூடான எண்ணெயில ஒவ்வொரு பஜ்ஜியும் அந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜி பொரிச்சு எடுக்கையில மட்டும் எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. பஜ்ஜி உள்ள சேர்த்ததுமே தானாவே மேலே எலும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு ஒவ்வொரு பஜ்ஜி மாவா நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பஜ்ஜியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு ரொம்பவே சூப்பரா மேலே எலும்பி வருது பாருங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு இந்த பஜ்ஜியை 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பஜ்ஜி நல்லாவே செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா இந்த பஜ்ஜியை எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. வாழைக்காய் பஜ்ஜி கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்க. வாழைக்காய் பஜ்ஜினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடலை மாவை பயன்படுத்தி செய்யும்போது அது நம்ம உடலுக்கு சேராமல் போயிரும்ன்ற பயத்திலே நம்ம யாருமே பஜ்ஜி சாப்பிட மாட்டோம். ஆனால் இட்லி மாவோட கொஞ்சமாக நம்ம கடலை மாவு சேர்த்து இந்த பஜ்ஜி செய்யும்போது இது வயசானவங்க கூட ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. உடலுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுக்காது. கண்டிப்பாக நீங்களும் இட்லி மாவில் வாழைக்காய் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.